அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு நீத்தார் பெருமை. திருக்குறளில் 3வது அதிகாரமாக இருக்கக்கூடிய நீத்தார் பெருமை. நீத்தார் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் துறந்திருக்கக்கூடிய தவசீலர்கள், முனிவர்கள், இவர்களுடைய பெருமையை பேசக்கூடியது. துறவிகளை பற்றின செய்தி. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. இதுதான் முதல் திருக்குறள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, நம்மளுடைய சங்க இலக்கியங்கள், அறநூல்கள், இது எல்லாத்துலேயுமே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களில் மிக முக்கியமானதாக சிறந்ததாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்குரிய ஒழுக்கத்தை கடைப்பிடித்து வாழ்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய பெருமை. அதுதான் அந்த துறவிகளுடைய பெருமை தான் மிக சிறந்தது. ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்கிறவங்க தான் உலகத்திலேயே மிகவும் சிறந்தவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. உலகத்தில் இதுவரைக்கும் பிறந்து இறந்தவர்களை நம்மளால் எண்ண முடியாது. எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்க. அதே போல் வயது முதிர்வு காரணமாக, நோய் காரணமாக எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஆனால் முற்றும் துறந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பெருமையை நம்மளால் அளந்து சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் தான் இந்த துறவிகள் அப்படின்றத இந்த குறளில் சொல்லியிருக்காரு. அடுத்தது, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்கு உலகு. அதாவது பிறப்பு, வீடு, இது ரெண்டுமே ரெண்டு வகையான ஒரு ஒழுக்கம்தான். அது ரெண்டுலேயுமே ஆராய்ந்து துறவு பூண்டவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய பெருமையை உலகத்தில் நம்மளால் உயர்ந்து, அவங்களுடைய பெருமை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவர்களுடைய துறவுக்கு, அவர்களுடைய அந்த துறவு பண்புக்கு எதுவுமே ஈடு இணையே இல்லை. அதுதான் ரொம்ப உயர்வானது. ஏன் அப்படின்னா, அவங்க எல்லா ஆசைகளையுமே துறந்துட்டு போகிறாங்க அப்படின்ற சொல்லியிருக்காரு. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இந்த ஓர் ஐந்துங்கிறது நம்மளுடைய ஐம்புலன்களை பற்றி தான். அந்த ஐம்புலன்கள் அப்படின்றது மெய்வாய், கண், மூக்கு, செவி, இந்த உறுப்புகளால் வரக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையுமே அடக்கி ஆள்றாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த துறவிகள் எல்லாத்துலேயுமே சிறந்தவர்களாக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த துறவிகள் எல்லாமே இந்த ஆசைகளை எதால் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா, தங்களுடைய அறிவு அப்படிங்கிற கருவியால் கட்டுப்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் உரன்னு சொல்லியிருக்கக்கூடியது அறிவு. ஐந்தவித்தான் ஆற்றல் அகம் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அதாவது ஐம்புலன்களாக வரக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் அடக்கிய ஒரு மனிதனுக்கு இந்திரன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு தகுந்த சான்று அப்படின்னு சொல்கிறாரு. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பிறரால் செய்ய முடியாத பெரிய பெரிய சாதனைகளெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பெரியவர்கள், அவங்க தான் வல்லவர்கள். அவங்களால அந்த செய்ய முடியாத செயல்களை செய்கிறவங்க, அந்த என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே சிறியவர்கள். பெரிய சாதனைகளை, பெரிய எல்லாருமே போற்றக்கூடிய செயல்களை செய்கிறவங்க தான் பெரியவர்கள். எதுவுமே செய்யாதவங்கள சின்னவங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இப்போ சுவை அப்படிங்கிறது நாக்கால் பெறக்கூடிய ஒரு உணர்வு, ஒளிங்கிறது கண்ணால் பார்க்கறது, ஓசைங்கிறது காதால் கேட்கறது, நாற்றம்ங்கிறது மூக்கால், இப்படி அந்த ஊருங்கிறது தொடுதல். இப்படியாக ஒன்றொன்றையும் நாம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளால் நாம் உணர முடியுது. இது எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்கன்னா, கட்டி ஆளக்கூடியவர்களாக இந்த துறவிகள் இருக்காங்க. அந்த உயர்ந்த ஞானிகள்கிட்ட இந்த உறுப்புகள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா ஆசைகளையுமே அவங்க துறந்துடுறாங்க. இப்போது ஒரு பொருளை நாம் கொண்டு போய் அவங்க முன்னாடி நீட்டுறோம் அப்படின்னா, அவங்க அதை விருப்பத்தோடு அதை சாப்பிட்றது கிடையாது. அப்போ அவங்க அந்த உணவுங்கிறத அந்த நாட்டத்தோடு இல்லாமல் அதை துறந்துடுறாங்க அப்படின்ற அர்த்தம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த நிறைவாக இருக்கக்கூடிய அந்த பெரியோர்களுடைய பெருமையை உலகத்தில் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த
வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுலையெல்லாம் அவங்கள பற்றின செய்திகளை சொல்லியிருக்காங்க. நாம் அது எல்லாத்தையுமே மறைமொழிகள்னு சொல்லக்கூடிய ரிக், யசூர், சாம, அதர்வண வேதங்கள் மூலமாக இந்த துறவிகளுடைய பெருமைகள் எல்லாத்தையுமே நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிது. நல்ல பண்புகள் இருக்கக்கூடிய இந்த முனிவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி மலையிலேயே உச்சியில் ஏறி நின்னாலும் கூட அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபத்தை அவங்களால கட்டுப்படுத்திக்க முடியும். சினம் அப்படிங்கிறது அவர்களால் கட்டுப்படுத்திக்க முடியும். ஆனால் அந்த சினத்தை அவங்க இன்னொருத்தரை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை உடையவர்கள் இந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். எல்லா உயிர்களிடத்துலையுமே ரொம்ப அன்போடையும் பரிவோடையும் இருக்கக்கூடிய அறவோர்களை அந்தணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் தான் இந்த உலகத்தில் எல்லாராலையுமே பாராட்டக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் தான் இந்த துறவிகள், தபசீலர்கள் அப்படின்றவங்க. ஞானிகள்னு கூட நாம் அவர்களை சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லா ஆசைகளையுமே துறந்தவர்கள். அதனால் இப்படிப்பட்ட துறவிகளுடைய பெருமையை பற்றி திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் சொல்லியிருக்காரு. நன்றி.